அந்த ஜேம்ஸ் மலோனி சொல்றாரு, நான் 70 வயசுக்கு மேல ஊழியத்தில் களைச்சு போன பிறகு நெகட்டிவா மாறினேன். பலரை குறை சொல்ல ஆரம்பிச்சேன். அப்பொழுது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தேன். அவர் ரொம்ப ஜெய்ஜாண்டிக் மேன், பயங்கர உயரம், பயங்கர ஷோல்டர், பெரிய கோலியாத்து மாதிரி இருப்பார். பார்க்குறேன் அவரை வீல் சேரில் உட்காந்து தள்ளிட்டு வராங்க. கண்ணு தெரியல, இந்த கண்ணுக்கு கருப்பு துணி, ஒரு கண்ணு மட்டும் இருக்குது, முடியெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாய் இங்கே இருக்கிற வாய் இங்கே காது கிட்ட போயிருக்கு. குச்சி கூட பரவாயில்ல, அப்படி இருக்கிறாரு. கொலைக்காரனை கூட கர்த்தர் அப்போஸ்தலன் பவுலாக மாற்ற முடியும். ஆனால் இந்த குறை சொல்லிக்கிட்டே பின்னால் ஒன்று முன்னால் ஒன்று வாயில் பேசுறது, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியுமா ஒரு டேஞ்சர். உனக்கு உதவி செய்ய வர கையையே நீ கடிக்கிற. உனக்கு உதவி செய்ய வர தேவ மனிதர்களை நீ கடிக்க வேண்டாம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த எசேக்கியா பிரான்சிஸ் என்கின்றவர் ஒரு கள்ளப்போதகர். வேதத்தில் இல்லாத பலவிதமான காரியங்களை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தி, இது ஆவியானவருடைய அபிஷேகம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி மக்களை கெடுத்து போட்ட ஒரு நபர். அநேக மக்களை கெடுத்து போட்ட நபர், கெடுத்து போடுகின்ற ஒரு நபர். நான் சிரிப்பின் அபிஷேகத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லி இவனுடைய மகனையும் இணைந்து அநேக இளைஞர்களை கெடுத்து போட்டார்கள். சீரழித்து விட்டார்கள், சீரழித்து கொண்டும் இருக்கிறார்கள். வேதத்தில் இப்படி சிரிப்பின் அபிஷேகம், உருளுகிறார் அபிஷேகம் இப்படியாக உண்டா என்று கேட்டால் இல்லை. இந்த எசேக்கியா பிரான்சிஸ் பரிசுத்த ஆவியானவரை கொச்சைப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்தார். என்ன, பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுதல் என்கிறது ஒரு கணவன் மனைவிக்கு இடையான உறவை போல என்று சொல்லி அது ஒரு கேவலமான செய்கையாக மேடையிலே நடத்தி காட்டியவன். அது எப்படி என்றால், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கடவுளிடத்திலே நேர கேட்டு வாங்க வேண்டியதில்லை, நீங்களாகவே அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது போன்ற ஒரு செய்கை. ஒரு மனைவி கணவனிடத்தில் எதுவும் கேட்டு வாங்க வேண்டியதில்லை, கணவனோடு அப்படியே நெருக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் குழாவி நைஸாக உருவி எடுக்க வேண்டும். அதே போலத்தான் பரிசுத்தாவியானவரிடத்திலிருந்து நமக்கு தேவையான காரியங்களை நைஸாக அவருக்கு தெரியாமல் உருவி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது போன்ற ஒரு You will shut the door. நீங்க கதவை சாத்திடுவீங்க. Don't even need to talk. பேசுறது கூட இல்ல. Just You know what's waiting upon the Holy Spirit? கர்த்தருக்கு பரிசுத்தாவியிட்ட காத்திருக்கிறேன்னு என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா இப்போ? Shut the door. கதவை சாத்து. He's feeling me. அவர் நிரப்புகிறார். Finger. அவருடைய சரீரம் ஃபுல்லா பாய்கிறாரா? Wow, sweet. இனிமையான பிரசன்னம். Wow, you're filling my eyes. Wow. You're walking me. அவர் மேல இருக்கிறார், எனக்கு உள்ள இருக்கிறார். என்னோட ஒண்ணா ரெண்டரை கலந்துட்டார். When you spend some time, நீங்க அப்படி நேரம் செலவிட்டீங்கன்னா just to intervene, அப்படியே ஒண்ணா ரெண்டு பின்னி பிணைஞ்சிருவீங்க. நீங்களும் just to அவரும் intercourse with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு அப்படி ஒரு உறவு கொள்ளுவீர்கள். Not even one word. ஒரு வார்த்தை இல்லைங்க. Alexana, அண்ணா, give me phone அண்ணா. அண்ணா போன் கொடுங்க அண்ணா. அண்ணா phone தாரும் கர்த்தாவே. Give me mobile phone, Lord. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Take your hand. ஓ கையை எடு. I want this phone. ஓ அந்த போன் எனக்கு வேணும். எதுக்குமா டேபிள் எல்லாம் இங்க? நான் தான் இங்க ஒண்ணா ஆயிட்டு நைஸா எடுக்கிறேன்னா மஷாக்கரல ரசா. ஒண்ணா ரெண்டரை கலந்த பிறகு எதுக்கு பிசாசை கட்டணும், எதுக்கு கட்டளை போடணும்? இது என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சு என்றே தெரியவில்லை.
இவர் கடவுளுடைய ஊழியக்காரன் அல்ல, ஒரு பிசாசனுடைய ஏஜென்ட். இதையெல்லாம் சுட்டி காட்டும் போது இவருக்கு வர வேண்டிய காணிக்கை பணம் வெகுவாக பாதிக்கப்படும் அல்லவா? அல்லது இவனுடைய ரசிகர்கள் ஒருவேளை 1-2 பேர் மனம் திரும்பி அறிவடைவார்கள் அல்லவா, புத்தி தெளிவார்கள் அல்லவா, இவனை விட்டு விலகுவார்கள் அல்லவா? ஆகவே பயம் ஏற்பட்ட இவனுக்கு ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்பொழுது புது ரூட்டை கையாண்டிருக்கிறான். என்ன? ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசினால் சாபம், அது ஒரு பெரிய தண்டனை உங்களுக்கு வரும், அதற்கு நான் ஒரு பெரிய ஆதாரத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தையும் காட்டுகிறார். என்ன ஆதாரம்? ஜேம்ஸ் மெலோனி என்கின்ற ஒரு வெளிநாட்டு ஊழியர். அவர் பெரிய வல்லமை எல்லாம் உடையவர். அவர் என்னெல்லாம் வல்லமை உடையவராம்? ஜேம்ஸ் மெலோனின்னு ஒரு பெரிய ப்ராஃபட் இருக்கிறாரு. அவர் கூட்டத்தில் கையே இருக்காதுங்க, நோ கை, ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும். அவர் இயேசுவின் நாமத்தினால சர்ன்னு கை வந்துடும். நாக்கு இல்லாத அவங்க கணவனை ஒரு மனைவி கூட்டிட்டு வருது, பார்த்தா நாக்கே இல்லை, கிரியேட்டிவ்லயே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நாக்கு வா என்றார் பாருங்க, சர்ன்னு வந்து எழுது காட்டு. ஐபால் இல்ல, ஐபால். அவர் ஜெபம் பண்ண உடனே பட்டுன்னு ஐபால் வருது. கிரியேட்டிவ் மிரக்கல். அப்படிப்பட்ட நபருக்கு திடீரென்று வாய் கோணி போனது, அவருடைய உருவம் மெலிந்து போனது, உருவமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போனார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு மூளையில் ஒரு கேன்சர் வந்தது. அது நிமித்தம் அவர் உருவமே மாறிப்போக அளவிற்கு போனார். அவரிடத்தில் இது என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் எல்லாரையும் குறை கூற ஆரம்பித்தேன், எல்லாரையும் முறுமுறுக்க ஆரம்பித்தேன், ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தேன், ஆகையினால் நான் சாத்தானுக்கு கதவு திறந்து விட்டேன், அது நிமித்தம் எனக்கு இப்படி ஆயிற்று என்று சொன்னார். அப்போ அந்த ஜேம்ஸ் மெலோனி சொல்றாரு, நான் 70 வயசுக்கு மேல ஊழியத்தில் களைச்சு போன பிறகு நெகட்டிவா மாறினேன், பலரை குறை சொல்ல ஆரம்பிச்சேன், அப்பொழுது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தேன். I opened up the door to vocalizing the frustration, and then it turned into anxiety. And would you say you got very critical? Yes, I began to murmur and complain. And 1 Corinthians 10:10 says that the children of Israel, as they murmured and complained in the wilderness, we all know this, that they opened up the door and they were destroyed of the destroyer. And my particular situation, I want to make it very clear to our viewing audience that none of this God authored, none of it is in His perfect will. I'm the one that opened up the door to verbal frustration and complaining. Now, I don't want anyone out there to think, we've all complained at one time or another, that if you have just a little open door of complaining or murmuring, that's really going to open up a major door of the enemy against you. No, just in my situation, God expected more of me because of what I've seen and experienced. You found the open door. Yeah. What did you do about it when you found it? Repented. என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, கொலைக்காரனை கூட கர்த்தர் அப்போஸ்தலன் பவுலாக மாற்ற முடியும். ஆனால் இந்த குறை சொல்லிக்கிட்டே பின்னால் ஒன்று முன்னால் ஒன்று வாயில் பேசுறது, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியுமா ஒரு டேஞ்சர். இதை இந்த எசேக்கியா பிரான்சிஸ் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், பார்த்தீர்களா எவ்வளவு வல்லமையுடைய ஊழியக்காரர், அவர் குறை கூறின போது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசின போது, முறுமுறுத்த போது அவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார், அதனால் அவருடைய உருவமே மாறி போகிற அளவிற்கு இப்படி ஆனார் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், இவர் சொல்லுகிற அந்த ஜேம்ஸ் மெலோனி என்கின்ற நபரும் இவரை போல ஒரு கள்ளப்போதகன். அவன் மக்களிடத்திலே பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக தனக்கு அற்புதம் இருக்கிறது, அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவன். அவன் சொன்ன பொய்கள் தான் கை இல்லாதவர்களுக்கு கையை வரவழைக்க முடியும், கால் இல்லாதவர்களுக்கு காலை வரவழைக்க முடியும் என்கின்ற காரியங்கள். உண்மையிலேயே அப்படி எந்த அற்புதமும் அவன் செய்யவில்லை, அவனால் செய்யவும் முடியாது, அதற்கு ஆதாரமும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார்கள். நாக்கு இல்லாதவனுக்கு நாக்கை வரவழைக்கக்கூடிய ஒரு ஆதாரம். அதை பார்த்தால் நீங்களே சிரித்து போவீர்கள்.
He couldn't speak, muffling sound. And I said, "Excuse me." And then his wife said, "Well, he doesn't have a tongue." And not only that, his teeth were turned inward, flat. I said, let's just look up to the Father. And immediately when I said that, I entered into a flash, like a mosaic picture of him with big white pearly teeth, perfect teeth in his mouth, smiling. And I said, "God's doing something now. Put your finger." I just saw like the finger of God go in his mouth. So I said, "You just in faith." I don't know why I told him to do this. Stick your own finger in your mouth and see if you feel anything there in the back. He was born with no tongue. And then when he pulled out his finger, this big tongue came out. Did you see it just come right out? Yeah, 1,000 people saw it. And so நாக்கில்லாத ஒரு நபரை அழைத்து வந்து இவர் நாக்கை உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. அது ஒத்தனை நடிப்பு. நாக்கில் என்றால் ஆரம்பத்திலே என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்து காண்பித்திருக்க வேண்டும், அவருக்கு நாக்கு இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. அதன் பிறகு மருத்துவர்கள் வந்து அதை சோதனை செய்து உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும், இவருக்கு உண்மையிலேயே நாக்கு இல்லை. அதன் பிறகு இவருடைய வல்லமையை பயன்படுத்தி நாக்கை கொடுத்த பின்பு இவருக்கு நாக்கு வந்தது என்று சொன்னால் தானே அது ஒரு நியாயமானது. இது வீடியோவில் ஷோ காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஏகப்பட்ட ஷோக்கள் மேஜிக்காரர்கள் காண்பிப்பார்கள். கால் குறுகினவர்களுக்கு காலை விரிவாக்குகிற இந்த காரியங்கள் எல்லாம் மேஜிக்காரர்களே செய்வார்கள். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட போலி ஊழியக்காரன் தான், கள்ள ஊழியக்காரன் தான் அந்த ஜேம்ஸ் மெலோனி. அப்போ அவன் என்ன சொல்லு மக்களை, எனக்கு வல்லமை இருக்கிறது, அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு திடீரென்று மூளை கேன்சர் வந்தது. அதனால் அவனுடைய உருவமே மாறி போனது. இப்பொழுது கேள்வி வரும் அல்லவா, என்னடா நீ எல்லாருக்கும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிற, நோய் வராது என்று சொல்லுகிறாய், நோயை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறாய், கால் இல்லாதவர்களுக்கு காலை நீளமாக்க முடியும், கை இல்லாதவர்களுக்கு கையை வளர வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் உனக்கே மூளை கேன்சர் வந்து உன்னுடைய உருவமே மாறி போய்விட்டதே, உன்னுடைய கண்ணை போய்விட்டதே, உன்னுடைய வாயை போய்விட்டதே என்று கேள்வி வரும் அல்லவா. அப்ப உன்னை நீயே சரி செய்து கொள் என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா. இதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. ஆகவே தான் நான் எல்லாரையும் குறை கூறினேன். அதனால் தான் நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டேன். அதனால் தான் இப்படி வந்தது. மற்றபடி எனக்கு அற்புதம் செய்கிறவர் எல்லாம் இல்லாமல் இல்லை, அதெல்லாம் இருந்தது தான். ஆனால் நான் எல்லாரையும் குறை கூற ஆரம்பித்தேன். அதனால் சாத்தானுக்கு கதவை திறந்து விட்டேன். அது நிமித்தம் தான் எனக்கு இதே போல உடல் சரியில்லாமல் போனது என்கின்ற ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்து இதனால் இவனுக்கு ஒரு ஆதாயம் என்ன தெரியுமா? கள்ளப்போதனைகளை சுட்டிக்காட்டி இந்த கள்ளப்போதர்களிடத்தில் செல்லாதிருங்கள் என்று சொல்லி உண்மையை கூறுகிற அந்த நபர்களை மிரட்ட பயன்படுத்த முடியும். நீங்கள் யாருக்கு எதிராகவும் பேசாதீர்கள், தேவ ஊழியருக்கு எதிராக பேசாதீர்கள், நான் இப்படியெல்லாம் பேசினதுனால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிவிட்டது, நீங்கள் யாரும் இப்படி பேசாதீர்கள் என்று சொல்லி கள்ளப்போதகர்களுக்கு எதிராக வருகிற தாக்குதல்களை தடுக்கவும் மக்களை பயமுறுத்தவும் இந்த காரியத்தை இவன் பயன்படுத்தினான். போய் அந்த மனிதன் கொரோனா காலத்திலே செத்தே போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, மூளையிலே கேன்சர் வருகிறது என்பது நன்றாக ஊழியம் கள்ளப்போதர்கள் அல்லாமல் ஊழியம் செய்தாலும் வர வாய்ப்பு உண்டு. இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நோய் வரும் என்று எல்லாம் தெரியாது. அதற்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் என்றெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் என்று தீர்ப்பிடவும் முடியாது. இந்த பூமியிலே வாழ்கிறோம், பாவ சரீரத்திலே வாழ்கிறோம். யாருக்கு எந்த நோய், எந்த நேரத்தில் எந்த நோய் வரும், எந்த நேரத்தில் ஒருவர் மரித்து போவார், இது எல்லாம் தெரியாது. ஆகவே இதற்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் என்று சொல்லி முத்திரை குத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் இந்த கள்ளப்போதகர்கள் ஏதாகலும் ஒன்று தங்களுக்கு ஏதாவது நேரிட்டால் கூட அதையும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தங்கள் கள்ளப்போதகத்து நிமித்தம் தங்களை யாராலும் விமர்சிப்பார்கள் அல்லவா, அவர்களிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய ரசிகர்கள் தங்களை விட்டு பிரிந்து போகாமல் அவர்களை சிந்திக்க விடாதபடிக்கு மிரட்டும்படியாகவும் இப்படிப்பட்ட பொய்களை பயன்படுத்துகிறார்கள். தயவு செய்து மக்களை விழிப்படையுங்கள். இந்த எசேக்கியா பிரான்சிஸ் என்ன சொல்லுகிறார்? ஊழியக்காரர்கள் என்கிற உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள்,
உதவி செய்யக்கூடிய உங்களுடைய கை என்றெல்லாம் சொல்லுகிறார்களா? உனக்கு உதவி செய்ய வர கையையே நீ கடிக்கிற. உனக்கு உதவி செய்ய வர தேவ மனிதர்களை நீ கடிக்க வேண்டாம். உண்மையிலேயே அவர்கள் உதவி செய்யக்கூடிய கை அல்ல, உங்களிடத்திலிருந்து ஏமாற்றி பிடுங்குகிற கை அவர்களுடைய கைகள். இந்த ஊழியக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள், நாய்கள். ஆகவே தான் பொய் சொல்லி போலி அபிஷேகம், போலி அந்நிய பாஷை என்கின்ற பெயரில் மக்களை ஏமாற்றி எங்களிடத்தில் வாருங்கள், அபிஷேகம் இருக்கிறது, வரம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கென்று உங்களை தங்களுக்கு அடிமைப்படுத்துகிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் பணக்காரர்களாக உல்லாசமான ஆடம்பரமான வாழ்க்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கை, அவர்களுக்கு எதிராக முறுமுறுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டாதீர்கள், அவர்களுக்கு விரோதமாக பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. உண்மையிலேயே இவர்கள் உதவி செய்கிற கைகள் அல்ல, கொள்ளையடிக்கிற கைகள். அவர்கள் நடத்துகிற கொள்ளைத்தனங்களையும் வேதத்துக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிற பொய்களையும் அம்பலப்படுத்த வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லாவிட்டால் கடவுளுடைய ஊழியக்காரர் அவர்களுக்கு விரோதமாக குறை பேசக்கூடாது என்கின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் பிசாசனுடைய ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை. தயவு செய்து வெளிப்படையுங்கள்.